பாண்டிய மன்னர் தென்னவனின் ஏளன பேச்சினை வேறு யாராவது கேட்டிருந்தால் கோபப்பட்டு திரும்பி வந்திருப்பர். ஆனால் பாண்டியனுக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும் என எண்ணிய செங்குவீரன், அரசே, இங்கிருக்கும் வீரர்கள் யாருக்காவது என்னிடம் நெருங்கும் துணிச்சல் இருக்கிறதா எனது தனது விழிகளை சுழற்சி பயிற்சி பட்டறையை நோக்கியபடியே கேட்டான். வீரனே, உனக்கு எவ்வளவு துணிச்சல் என கேட்டபடியே தனது இடையுறை வாளினை உருவி ஓங்கினார் பாண்டிய மன்னர் தென்னவன். ஓங்கிய வாளைக் கண்டு அச்சம் கொள்ளாமல், பாண்டிய அரசே, உங்களை போர்க்களத்தில் சந்திக்கிறேன். தூதவனாக வந்திருக்கும் நான் உங்களிடம் எனது திறமையை காட்டி உங்களை அவமானப்படுத்த விரும்பவில்லை. நான் விடைபெறலாமா என தெரிவித்தான் செங்குவீரன். வீரனே, என்னை சுற்றி நிற்கும் வீரர்கள் அனைவரும் எனது மெய்க்காவல் வீரர்கள். என்னை எதிர்த்து நீ வாளினை உருவி அவர்களை கடந்து உன்னால் இங்கிருந்து சென்றுவிட இயலுமா? படைத்தலைவன் விரல்வேல் பாசறைக்குள் நுழையும் போதே அங்கு பயிற்சி மற்றும் ஒத்திகை செய்து கொண்டிருந்த வீரர்களின் பலம், பலவீனம், திறமை என அனைத்தையும் கனநேர பொழுதில் கணக்கீடு செய்திருந்தான். ஆதலால் பாண்டிய மன்னரின் கேள்விக்கு, அரசே, இங்கிருக்கும் வீரர்களில் எவனேனும் ஒருவனுக்கு எனது தேர் சாரதியை எதிர்க்கும் துணிவு இருக்கிறதா? வாள் சமரிட்டு எனது சாரதியை தோற்கடித்தால் அப்போதிலிருந்தே நான் உங்களுக்கு அடிமை. எனது சாரதியிடம் சமரிட உங்கள் வீரர்கள் தயாரா என கோபத்தோடு வினவினான். செங்குவீரன் கூறியதை கேட்ட பாண்டிய மன்னர் அருகில் நின்ற புறவிச்சாரதியை கவனித்தார். சிரித்துக்கொண்டே, வீரனே, உன் புறவிச்சாரதி என் வீரர்களின் அனுபவத்தில் பாதி வருடத்தை கூட கடந்திருக்க மாட்டான். இவனை நம்பியா நீ சூளுரைக்கிறாய் என வினவினார். அரசே, புலி இளமையாக இருந்தாலும் அது ஒரு நாளும் முதிர்ந்த ஓநாய்களை பார்த்து அஞ்சுவதில்லை. என் சாரதி புலிப்படையை சேர்ந்தவன். திறமையிருந்தால் உமது வீரர்களை தயாராக இருக்கச் சொல்லுங்கள் என செங்குவீரன் கூறுவதை கேட்டு சுற்றி நின்ற பாண்டிய வீரர்கள் மூவரையும் சூழ ஆரம்பித்தார்கள். சூழ்ந்திருந்த பாண்டிய வீரர்களை விலக்கிய உபதலைவன் திருக்கண்ணன் சற்று தொலைவில் கடந்த ஒரு நீண்ட போர்வாள் மற்றும் சில வேல்களை எடுத்துக்கொண்டு வந்தவன் சாரதியிடம் போர்வாளை மட்டும் கொடுத்துவிட்டு எதற்கும் இருக்கட்டும் என முன்னெச்சரிக்கை உணர்வுடன் வேல்களை கையில் வைத்துக் கொண்டு நின்றான். போர்வாளை வாங்கிய சாரதி தயங்கு நின்றான். அதை கண்ட செங்குவீரன், கரிகாலா, மடிந்தாலும் வெளியேறினாலும் வீரத்துடன் செல்வோம், தயக்கம் வேண்டாம் என்றான். கரிகாலன் என்று சொல்ல கேட்டதும் தேர்சாரதிக்கு மட்டுமல்ல, திருக்கண்ணனுக்கும் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. சாரதியின் முகத்தை நன்கு உற்று பார்த்தான். மாறுவேடமிட்ட கரிகார் திருமாவளவன்தான். அதுவரை இல்லாத தயக்கம், அச்சம், பரபரப்பு கன நேரத்தில் அவனை கவ்விக்கொண்டது.